ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். வலைப்பேச்சு சந்திரன் அவர்கள் இந்த முதல் பகுதியில் பேசின விஷயத்த இந்த ரெண்டாம் பகுதியில் எல்லாமே சொல்லி முடிச்சிடறேன்ப்பா அப்படின்றதுக்காக ரெடியாக காத்துட்டு இருக்காரு. என்னன்னு பேசலாம் வாங்க. இல்லை, எனக்கு அப்படி தெரியல. ஆல்மோஸ்ட் திரையுலகத்துலேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் வருவார்கள்னு எதிர்பார்த்த சில பேர் வரல. முக்கியமாக இல்லை, கூட்டணி நிறைய கட்சிகள் பேசுவாங்க. பட் எதுவுமே இன்னும் இறுதி செய்யப்படலைங்கிறது தான் உண்மை. இல்லை, அரசு பணி என்ன இருக்கும்? அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க. அது அறிவிப்பு வரும்போது ஒரு பெரிய கோலாகலமாக இருக்க போகுது. அதை தாண்டி சட்டமன்ற தேர்தல், அதை தொடர்ந்து ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஐசரி கணேஷ் அவர்களுடைய அந்த திருமண விழாக்கான விஷயங்கள் முழுக்க முழுக்க இவங்கள பற்றி ஒரு ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. சரி, அந்த திருமணத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள் யார் யாரெல்லாம் முக்கியமாக கலந்துக்கிட்டாங்க, இதுவரையும் எந்த ஃபங்க்ஷனுக்குமே போகாதவங்க ஒரு சிறப்பாக வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கும் இல்லையா? இல்லை, எனக்கு அப்படி தெரியல. ஆல்மோஸ்ட் திரையுலகத்துலேருந்து எல்லாருமே வந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் வருவார்கள்னு எதிர்பார்த்த சில பேர் வரல. முக்கியமாக தனுஷ் வரல, சிம்பு வரல. சிம்பு தரப்புலேருந்து ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக டிஆருக்கு பத்திரிக்கை வச்சுருக்காரு ஐசரி கணேஷ். பத்திரிக்கை வச்சுட்டு அவர் போயிட்டார். ஆக்சுவலாக அந்த வீட்டில் இன்னைக்கு சிம்புவோட அப்பா டிஆர்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறி இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா, அட்லீஸ்ட் சிம்பு தம்பி எங்கங்க ஒரு ஃபோனை போட்டு கொடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி அவசியம் வந்துருங்க, இன்விடேஷன் வச்சுருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும். அதுதானே இன்விடேஷன் வச்சதுக்கே ஒரு அடையாளம். அதை கடைசி வரைக்கும் அவர் சொல்லலை. அதனால் இவர் போகலை. வேறு யார் வரலன்னா விஜய் வரல. விஜய் என்ன பண்ணியிருக்காரு, 7 மணிக்கு வர்றதா சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே இருந்த கூட்டத்தை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. சார், ஒரு 15,000 பேர் வர்றதா முதல்ல சொன்னாங்க. பட் ஒரு 25,000 பேர் இங்கே திரண்டு நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த நிலைமையே கொலாப்ஸ் ஆகிரும், இந்த ஏரியாவே கொலாப்ஸ் ஆகிரும். அதனால் என்ன பண்ணலான்னா, இல்லை வேண்டாம், நான் தம்பதிகளை வீட்டுக்கு அழைச்சி நான் ஒரு விருந்து கொடுத்துக்கிறேன் அப்படின்னு அவரே ஐசரி கணேஷ்கிட்ட பேசி நான் வீட்டுக்கு வர வச்சு நான் பேசிடுறேன் அப்படின்ட்டார். இன்னொருத்தர் நயன்தாரா சென்னையிலிருந்தும் அந்த திருமணத்துக்கு வரலைங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. ஆக்சுவலாக அவங்க பாரிஸில் இருக்கிறதா சொல்லப்பட்டாலும், ஆனால் பாரிஸ்லேருந்து வந்தே சில நாட்கள் ஆச்சு. அவங்க இங்கே தான் திருமணத்தன்று இருந்தாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. அப்போ ஏன் இவங்க போகலை அப்படின்னா, ஐசரி கணேஷ் நேரடியாக போய் பத்திரிக்கை வைக்கல. அவங்களுக்கு அவங்க அவர் ஆஃபீஸில் அவங்க படத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் வேறு. ஆமாம், அவர் இன்னொன்று நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்னென்னா, மிகப்பெரிய நட்புகளை வச்சுருக்காரு அவர். இப்போ அரசியல் ரீதியாக இந்தியா முழுக்க அவருக்கு தொடர்பு இருக்குது. இப்போ டெல்லியில் போய் சில அமைச்சர்களை நேரில் பார்த்து கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. தமிழகத்தில் எல்லா அமைச்சரையும் பார்த்து அவர் கொடுக்கணும். அதே மாதிரி எதிர்க்கட்சி அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுக்கு அவர் தரணும். ஸோ இப்போ இந்த அரசியல் ரீதியாக அவர் பார்ப்பாரே தவிர, சினிமாங்கிறதே அவருடைய குடும்பம். இது நம்முடைய குடும்பம் தானே, சொன்னால் நாளைக்கு நின்றோன்னு ஒரு நம்பிக்கையில் அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சிலர்கிட்ட இன்விடேஷனை கொடுத்து நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க, நான் ஃபோனில் பேசிடுறாங்கிறது தான் பல பேர் அவர் டீல் பண்ணது. சரி, ஸோ அதில் நயன்தாரா கோச்சிக்கிட்டதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் அவங்க வரல. சரி, மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக சொல்லும்படியான ஆப்சண்ட் எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. ஓகே ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரியே விஜய் அவர்களுடைய புது அப்டேட்டில் இப்போ சில விஷயங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. ஆனால் சில பேர் விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் நட்பை அரசியல் நட்பு மீன் நான் சொல்கிறது அந்த கட்சி ஈடுபாடுகளில் இணைந்து புரிகிற மாதிரி. ஸோ இப்போ அவர் பிரபாகரன் அவர் கூட சொல்லியிருக்காரு, ஸோ இணைந்து பணிபுரியறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ பட் அங்கே ஒரு சில விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, கூட்டணி நிறைய கட்சிகள் பேசுவாங்க. பட் எதுவுமே இன்னும் இறுதி செய்யப்படலைங்கிறது தான் உண்மை. ஸ்டடி மைண்டு எப்போவுமே கிடையாது அவங்கள்ட்ட. இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க, இங்கே பேசுகிறது தெரியாமல் அங்கே பேசுவாங்க, அங்கே பேசுகிறது தெரியாமல் இன்னொரு இடத்துல பேசுவாங்க. ஆனால் அந்த 3 பேருக்குமே தெரியும் இவங்க யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ அந்த தவறையே அவங்க ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தேர்தலையும். இப்போ திருமாவளவன்லாம் இந்த கட்சியோட தான் கூட்டணின்னு முடிவு எடுத்துட்ட பிறகு இந்த கள்ள தொடர்புலாம் வச்சுக்க மாட்டார். அவர் கூட்டணியில் இருக்கேன், அவ்வளோதான், அதில் இருக்கிற லாப நஷ்டங்கள் நான் பார்த்துக்கிறேன், ஓகே, என்னை இன்னொரு கட்சியோட நீங்கள் முடிச்சு போட்டு பேசாதீங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பார். பட் அந்த உறுதி இல்லை. இன்னொன்று, அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்போவுமே அவங்கள நம்பி இருக்கிற கூட்டத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குங்கிறது தெரியாமல் ஒரு எண்ணிக்கையில் அவங்க சீட்டு கேட்பாங்க. அது அந்த பிரச்சனைகள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்க
விஜயோடு இணைந்து பணியாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்போ இதெல்லாம் விஜய் காதுக்கு வரும்போது அவர் எப்படி அவங்களோட கூட்டணி வைப்பார்? ஓகே. விஜயகாந்தே அவர் மதிக்கிறாரு, வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாருங்கிறதெல்லாம் வேற. அரசியல் கணக்குகள்ங்கிறது எப்பவுமே வேற தான். ஸோ அதனால இதுவரைக்கும் விஜயோடு கூட்டணி சேருபவர்கள் இவங்க தான் சொல்ற மாதிரி எந்த கட்சியும் இல்லை. அது தேர்தல் நெருங்க நெருங்க மாறுவதற்கு. சரி, இப்போ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கமல் அவர்கள் இப்போ அவர் வந்து படத்துக்கான ஒரு பிஸியில் இருக்கிறத காட்டிலும் முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியல் பயணம் தான் அப்படின்றது. ஸோ அந்த பொறுப்பில் இப்போ என்ன போயிட்டு இருக்கு, அவருக்கு என்ன மாதிரியான இப்போ வேலைகள், என்ன அரசு பணி என்ன மாதிரி இருக்கு? இல்லை, அரசு பணி என்ன இருக்கும்? அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்க போகிறாங்க. அது வந்து அறிவிப்பு வரும்போது ஒரு பெரிய கோலாகலமாக இருக்க போகுது. அதை தாண்டி சட்டமன்ற தேர்தல் அது தொடர்பாக அவர் வந்து இப்போ உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கல. இப்போ அவர் பிரச்சாரம்னு கிளம்புனாருன்னு வைங்களேன், அவரால் வந்து தமிழகம் முழுக்க அவர் சுற்றி வந்து பேச முடியுமான்னா பெரிய அளவுக்கு அவர் அதில் உடன்பாடு இல்லை. அவருக்கு எங்கேயாவது ஒரு மீட்டிங்கில் கலந்துப்பார், அல்லது ஒரு கூட்டணி கட்சிகள் மீட்டிங் நடக்கும்போது அங்கே போய் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர, அதை தாண்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சாரம் போவதற்கான வாய்ப்புகள்லாம் இல்லை. இன்னொன்று அவருக்குடைய கட்சிக்கு வந்து குறைந்தது ஒரு 4-5 சீட்டாவது கிடைக்கும். இப்போ அதில் யாரை நிறுத்த போகிறாரு, எந்த தொகுதி அவருக்கு கிடைக்கும், இது எல்லாமே தெரியல. ஒருவேளை வேண்டவே வேண்டான்னு கூட அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஏன்னா அவர் கட்சியே ஆல்மோஸ்ட் ஒன்றும் பெருசாக இல்லையே. அப்படி இருக்கிற சூழலில் எனக்கு இந்த தொகுதியில் சீட்டு கொடுங்க, அந்த தொகுதியில் சீட்டு கொடுங்க கேட்டுட்டு யாரை நிறுத்துவார்? நிறுத்துறதுக்கு ஆள் வேணும். ஸோ அந்த மாதிரி சிக்கல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதனால சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு ராஜா, அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு ராஜா இல்லை, சேவகன் கூட இல்லை. ஓகே 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 சரி. இப்போ இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது பல இடங்களில் வந்து சில சோதனைகள்லாம் நடக்குது. அந்த சோதனைன்றது நான் கிட்ட வாழ்க்கையில் நடக்கிற சோதனை இல்லை, அவங்க சில இடி ரைட்ஸை பற்றி நான் சில விஷயங்கள் கேட்க வரேன். சரி, யார் இந்த டான் பிக்சர்ஸ் அப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு விஷயங்களில் வந்து ஒரு குறுகிய காலகட்டத்திலே வந்து மிகப்பெரிய தொகை கூட படம் எடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் எப்படி வந்துச்சு, பட் இவர் யார் அப்படின்றது தான். இல்லை, ஆக்சுவலாக ஆகாஷ் பாஸ்கரன் அப்படிங்கிறவர் வந்து சினிமா மீது நிறைய காதல் உள்ள ஒருத்தர். ஒரு உதவி இயக்குனராக வந்து இங்கே இதயம் முரளிங்கிற ஒரு படத்தை அவர் இயக்கிட்டு இருக்கார். அந்த படம் வந்து உடனடியாக அவர் நினச்ச மாதிரி முடிஞ்சிருந்ததுன்னா இந்நேரம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஆகாஷ் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த படம் என்ன காரணத்தினாலேயோ தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு, இன்னும் அவர் முடிக்கல. இதற்கிடையில தான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய படங்கள் எடுக்கலாங்கிற ஒரு முடிவை எடுத்து உள்ளே வர்றாரு. அப்போது அவர் அறிவிக்கிற படங்கள், அவர் சேர்ந்து பயணிக்கிற நடிகர்கள், இதை சிவகார்த்திகேயன் படம்லாம் அவர் பண்ணுறாரு. ஒரு பக்கம் தனுஷுடைய இட்லி கடை, இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி, இன்னொரு படம் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போகிறாங்க, STR 49 அந்த படம் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய செட்டப்பில் அவர் போகும்பொழுது அவர் யாருங்கிற கேள்வி எல்லாருக்குமே வருது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கி அவர் வந்து அவருடைய அலுவலகத்தில் ஐடி ரைடு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து அவர் வந்து உதயநிதியுடைய உறவினர்னு கூட சொல்கிறாங்க. உறவினரா நண்பரா அப்படிங்கிறது தெரியல. அவருடைய அன்பில் பொய்யாமொழியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுலாம் சொல்கிறாங்க. பட் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒருவரை நம்ம ஒரு கணக்குக்கு வர முடியாது. ஏன்னா இப்போ அவர் வரும்போதே ஒரு பெரிய ஆஃபீஸு, ஒரு பெரிய செட்டப்னு தான் இங்கே வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்க வேணால் துணையாக இருக்கலாமே தவிர முழுக்க முழுக்க அவங்களுடைய பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணுறாருங்கிற அளவுக்கெல்லாம் இல்லை, அப்படிலாம் பண்ணவும் முடியாது. திடீர்னு ஒருத்தர் வந்து யார் என்னன்னே தெரியாமல் வந்து நான் வந்து பேங்க்கில் ஒரு 200 கோடி போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த 200 கோடி எங்கேருந்து இருந்ததுன்னு முதல்ல கேட்கலாம். அப்போ பேஸ்ன்னு ஒன்று இருக்கணும். அவர் ஒரு 100 கோடியோ 150 கோடியோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஒரு 100 கோடி போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். அது தெரியாது. நான் ஒன்றுமே இல்லை, நான் வந்து நேற்று வரைக்கும் சைக்கிள் கம்பெனி வச்சுருந்தேன், பஞ்சர் ஓட்டி இருந்தேன், இன்றைக்கி வந்து பென்ஸ் காரில் போகிறேன்னா அது செட் ஆகாது. அப்போ அப்படிப்பட்ட இடத்துலேருந்து அவங்க வரல, புரியுதா உங்களுக்கு? அதனால் இன்னொன்று இடி ரைடு வர்றதுங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுச்சு. எல்லாருடைய அலுவலகங்களுக்கும் இடி ரைடு வருங்கிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. அப்போ ஒரு சினிமா கம்பெனிக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். அது அந்த அளவில் தான் எடுக்கணும். இதை தாண்டி சாயங்காலம் அவங்க இடியிலேருந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் 50 கோடி கணக்கில் வராமல் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் நம்ம அதை பற்றி விவாதிக்கணும். சரி, அங்கே என்ன எடுத்தாங்கன்னே நமக்கு தெரியாது. இல்லை, ஒருவேளை அப்படி இருந்ததுன்னா நம்ம பேசுவோம். இந்த நேரத்தில் வடிவேல் அவரோட காமெடி தான் ஞாபகத்தில் வருது. அல்ல என்ன வர்றேன், நீங்கள் வரவே இல்லை.
சார் இப்போ வந்து தக் லைஃபோட ஆடியோ லான்ச் வெகு விரைவில் வந்து வரப்போகுது. இதுக்கான ஒரு பெரிய ஒரு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாகவே கொடுக்குறாங்க. இதை பற்றி உங்களுக்கு? அதான் இந்த ஆடியோ லான்ச் வந்து மே 24 சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது. நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், மணிரத்னம் படம்னாலே நல்ல சுவாரஸ்யமான சில காட்சிகள்லாம் போடுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி அதுவும் சிம்பு இருக்காருங்கும்போது அந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வாங்க, அது எப்படி ஒரு ஆர்ப்பரிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8000-9000 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே அசம்பிள் ஆக போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்படியே வந்து அதை நோக்கி அடுத்து படம் ரிலீஸ் தான். அதுக்கப்புறம் இவங்க ப்ரொமோஷன்ஸ்னு எல்லா இடத்துக்கும் போவாங்க. அதுக்கப்புறம் நேராக ரிலீஸ் தான் ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு. அதுலேயே மேக்ஸிமம் உங்களுக்கு படத்தில் என்னென்ன இருக்குது, அது என்ன மாதிரி கண்டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் மேடையில் பேசுகிறவங்களும் அங்கே வெளியிடப்படுகிற ட்ரெய்லராக அது இது ட்ரெய்லராக பாடல் காட்சி ஏதாவது ஸோ எல்லாமா சேர்ந்து உங்களுக்கு ஓரளவுக்கு உணர்த்திடும். பட் இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப நல்லா இருக்குங்கிற ஒரு பேர் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. பார்ப்போம், படம் வரட்டும். ஓகே ஓகே, வெயிட்டிங் அண்ட் பழைப்பேச்சந்திரன். இன்னும் வந்து சில படங்களை வந்து மல்டிபிளாக பண்ணுறதுக்கு சில இயக்குநர்களை வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி படங்களில் பார்த்தீங்கன்னா நெல்சன் அவர்கள், அதுக்கப்புறம் லோகேஷ் கனகராஜ். ஸோ இப்படி தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும், அதை ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஒருத்தர் பத்திரிகையாளர் பேசும்பொழுது கூட, சார் இந்த மாதிரியான படங்களில் ஒரு 10 படத்துக்கு மேலே நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டிங்களே அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சில அவங்க சினிமாவை சார்ந்த ஒருத்தவங்க கூட அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு சுவையான ஒரு விஷயந்தான். சினிமான்றது எப்படி உங்களை எடுத்துகிட்டு வந்ததோ அந்த சினிமாவுக்கு தெரியும் எப்போ உங்களை வெளியே அனுப்பணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டார். இந்த கருத்துக்கு உங்களோட அது லோகேஷ் கனகராஜ் சொன்ன வார்த்தை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அந்த சுவையான வார்த்தைக்கும் உங்களோட கருத்து என்ன? இல்லை, அப்படி அவர் சொல்லியிருந்தாருன்னா 10 படம் தானே அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா அந்த சினிமா என்ன தீர்மானித்து வச்சுருக்குங்கிறது அவருக்கு எப்படி தெரியும்? அது 20 படங்களாக தீர்மானிச்சிருக்கலாம், அல்லது 8 படங்களாக குறைச்சிருக்கலாம், யாரு கண்டா இல்லையா? அதனால் அப்படி ஒரு தாட்ஸ் உள்ளவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. 10 படங்களோட நான் போயிடுவேன்ட்டு. பட் அவர் எதை நினச்சி சொன்னார்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு முறை கானா பாலா சொன்னார். ஏன்னா கானா பாலா துறை வேறு, லோகேஷ் கனகராஜ் துறை வேறு. இது இயக்கம், அது பாடுவார். ஸோ அதனால் ரெண்டுத்தையும் நம்ம கிளப் பண்ணுறமேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு எடுத்த முடிவு சொல்கிறேன். கானா பாலா என்ன சொன்னார்னா, நான் நிறைய படங்களில் பாடிட்டேன், வெற்றி பணம் எல்லாமே வந்துருச்சு, என்ன மாதிரி பாடுறவங்க பல பேர் எனக்கு பின்னால் நின்றுட்டு இருக்காங்க. நான் இதே இடத்துல நின்றுட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ ஒரு படத்தில் கானா பாட்டுன்னா உடனே கானா பாலாவுக்கு ஃபோன் போடுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எனக்கு பின்னால் நிற்கிறவன் தெரியாது அவங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும்னா ஒதுங்கிடும் அப்படின்னு ஒரு பீக்கில் இருக்கும்போதே ஒதுங்கிட்டார். கானா பாலா பீக்கில் இருக்கார். எல்லா படத்துலேயும் ஒரு பாட்டு வந்துடணும்னு நினைக்கிற காலகட்டத்திலேயே ஓப்பனாக அறிவிச்சுட்டு போயிட்டார். இது வந்து மிகப்பெரிய ஆச்சரியம். கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டு பாடினா நீங்கள் நினச்சி பார்க்காத சம்பளத்தை கொடுப்பாங்க இல்லையா? உங்கள் முயற்சியை தாண்டி பல மடங்கான சம்பளம் சினிமாவில் மட்டும்தான் கிடைக்கும். உண்மை. அப்போ அந்த நிலையில் நின்று லோகேஷ் கனகராஜ் சொன்னதான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் வந்து வெறும் வெற்றி படம் கொடுத்துட்டேன், சம்பாரிச்சிட்டேன், புகழை சம்பாரிச்சிட்டேன், போதும் என் இடத்துக்கு இன்னொருத்தன் வரட்டும் அப்படின்னு நினச்சி அதை சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தாருன்னா கிரேட். இல்லாமல் போதும் என்னப்போ நான் வந்து அப்படின்னு நினச்சி வேறு ஏதோ ஒரு விரக்தியின் அடிப்படையில் சொன்னாருன்னா அதை ஏற்றுக்க முடியாது. அது சினிமா தான் முடிவெடுக்கும். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு பின்னால் ஒருத்தன் வரட்டும், எனக்கு கிடைத்த புகழ் அவனுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அப்படி நினைச்சு அவர் சொல்லியிருந்தாருன்னா அவர் இன்னும் ஒரு 20 வருஷம் இருக்கட்டும் இங்கே அப்படின்னு நம்மளே சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே, உண்மைதான். ஏன்னா சில விஷயங்கள் வந்து அந்த நண்பர் சொன்னது கூட நல்ல விஷயம்தான். நீங்கள் எப்படி வந்து சினிமாவை ஆசையாக ஏற்றுக்கிட்டியோ அது சினிமா அந்தளவுக்கு உன்னை பாதுகாத்துக்கும். கரெக்டாக அந்த சினிமா வந்து உன்னை எப்படி பக்குவப்படுத்தி வெளியில் அனுப்பணுமோ அனுப்பிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு நல்ல விஷயன்றத ஒரு அழகான கருத்தை சொல்லிட்டாரு. சார், இப்போ படப்பிடிப்புகள்லாம் நிறைய வந்து நடந்துட்டுருக்கு. நமக்கு இந்த சங்கத்து சார்ந்த சில விஷயங்கள் கூட யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இப்போ சமீபத்தில் கூட அடுத்தடுத்த விஷயங்கள் கூட இந்த ப்ராப்ளம் நடந்துட்டுருக்கு. புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் ஒன்று நடந்துட்டுருக்கட்டும். பட் இப்போ இந்த ஷூட்டிங்கில் வந்து அதாவது என்னென்னா ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு சுவாமி படம் எடுக்கிறாங்க. சாமி படம் எடுக்கும்போது கூட என்ன மாதிரியான அங்கே ஒரு வைப்பு, அங்கே யாருக்காவது திடீர்னு சாமி வந்துடும். ஒரு பேய் பட ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட அந்த ஹாரரில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருது. பட்
இந்த காந்தாரா 2 வந்து ஒவ்வொரு ஷூட்டிங்லும் ஏதோ ஒரு மரணத்தை வந்து சந்திக்கிற ஒரு விஷயத்த வந்து பெருசா பேசுறாங்க. பட் அந்த கதைக்கு அந்த அளவுக்கான ஒரு ஆழமான ஒரு சிந்தனை என்ன மாதிரியான ஒரு அங்க ஒரு வைப் சார் அது? இல்லை இது வந்து இது யதார்த்தமாக நடக்குதா அல்லது அப்படிதான் இங்கே சென்டிமெண்ட்ஸ் இருக்கான்னு நமக்கு தெரில. சில தலைப்புகளை நீங்கள் வைக்கும்போது அந்த படம் வந்து நகரவே நகராது, நிறைய உயிர் பலியெல்லாம் வரும். அதெல்லாம் அது காளின்னு ஒரு படம், அந்த படம் பேர் வைக்கும்போதெல்லாம் வைக்காதீங்கலாம் சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் நிறைய உயிரிழப்புகள்லாம் வந்துச்சு. ஸோ அது மாதிரி சில படங்களுக்கு வந்து சில வைப் உண்டு, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சில தலைப்புகளுக்கு. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ இந்த காந்தாரா அந்த இது என்ன தெய்வம் அது, நீண்ட காலமாக வணங்குவாங்களே முன்னோர்கள்லாம் வணங்கியது, கலகாலமாக வணங்குற ஒரு தெய்வம் குறித்தான ஒரு படமாக இருக்கும் பொழுது அது ஒரு சாஃப்டான தெய்வமாக இருந்தால் ஓகே. அதுவே வந்து ஒரு ரக்கடான ஒரு காளி மாதிரி, அப்படியே திரௌபதி மாதிரி ஒருத்தி அப்படிங்கும்போது ஸோ அந்த இடத்துல படப்பிடிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ உள்ளுக்குள்ள அந்த ஒரு உணர்வு வந்துடும். அதை அந்த ஒரு பயமே ஒருவேளை இந்த மாதிரி மரணங்களை ஏற்படுத்தான்னு நமக்கு தெரியல. பட் சினிமாவில் இதெல்லாம் ரொம்ப நடக்குது. சினிமாவில் வந்து இந்த அமானுஷ்யங்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது. நான் கூட இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வலைப்பேச்சில் சொன்னேன், நீ என்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன், இல்லை நடிகர் சதீஷ் வந்தார், அது வந்து இந்த ஆவிகள் பேய் இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஒரு டிபேட்டு. அதில் வந்து சதீஷை கூப்பிட்டு கருத்து கேட்கும்போது அவரும் ஒரு சம்பவம் ஒன்று சொன்னார். என்னன்னா, நம்ம இவர் இருக்கார்ல ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அவர் வந்து எங்கேயோ ஒரு ஹோட்டலில் தங்கி இருக்கும்பொழுது ராத்திரியில் வந்து கதவை தட்டிருக்காங்க, போய் திறந்தா யாருமே இல்லை. சரி, மறுபடியும் வந்து படுத்துட்டாரு, திரும்ப கதவை தட்டிருக்காங்க, திறந்தா யாருமே இல்லை. சரி, அவன் 3வது தடவை அதே மாதிரி கதவை தட்டிருக்காங்க, திறந்துட்டு மறுபடியும் மூடும் போது பார்த்தா ஒருத்தர் ஸ்டூலை போட்டு கதவை விட்டு உட்காந்துருக்காரு. என்னடா அது, நம்ம கதவை திறந்து அதுக்குள்ள வந்து எப்படி உட்கார்ந்தாருன்னு அவருக்கு ஒரு பயம். உட்காந்துட்டு இவரே பார்த்துட்டு இருக்காராம். இவரு என்ன கேட்டாலும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாராம். அப்புறம் மெதுவா போய் மெத்தையில உட்காந்துக்கிட்டு இவரை பாக்குறாராம். அவரு இவரே பார்த்துட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ ஒரு கட்டத்துல நம்ம எந்திரிச்சு வெளியில ஓடிடுறதா, இங்க உட்கார்ந்து இருக்கிறதா, இல்ல ஓடும் போது அவர் பிடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? சரி, அவரு தெரிஞ்சு போச்சு இது ஏதோ ஒரு சக்தி அப்படின்னு. சரி, இப்போ ஒரு மாதிரி கைகள்லாம் விட, பேர் தான் ஆக்ஷன், கைகள்லாம் விட நடுங்கி அப்புறம் திட்டுன்னு எந்திரிச்சு கீழே ஓடியாந்துருக்காரு. செகண்ட்ல அந்த ஸ்டூல் ஆசாமியை கடந்து கீழே வந்து ரிசப்ஷன்ல வந்து இந்த மாதிரி விஷயத்த சொன்ன உடனே எந்த ரூம்னு கேட்டாங்களாம். இவர் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன், அந்த ரூம்லயே கொடுத்தாங்க, நாங்கள் ரூம் உங்களுக்கு மாற்றி தரோன்னு சொல்லி அவர் அப்படி ஒரு தகவலை அவர் சொல்றாரு. இப்போ இந்த அமானுஷ்யங்களான விஷயங்கள் கதையோ நிஜமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் அங்கே உட்காந்து இந்த சம்பவத்தை சொல்றாரு. இந்த நம்பிக்கை சினிமாக்காரர்கள் பல பேருக்கு இருக்கு. இப்போ இந்த நம்பிக்கையோட அவன் காந்தாரா ஷூட்டிங் வர்றான்னு வைங்களேன். காந்தாராங்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு படம். அந்த படத்தில் கடைசியா காட்டப்பட்ட அந்த ஊர் தெய்வம்ங்கிறது அப்படி இருக்கு. அது வந்து இந்த படப்பிடிப்புலயே இருந்துருச்சுன்னா அப்படின்னு நினைப்போடே ஒருத்தன் வர்றான்னு வைங்களேன், அங்க இருக்கும், அது கண்டிப்பா இருக்கும். அப்போ அந்த மாதிரி படங்கள்ல நடிக்கிறவங்க முதல்ல இது படம், இது ஒரு எழுதப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு நினைச்சு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பாதி வந்து நம்மளை கொல்றது பீதி தான், உள்ளபடியே இருக்கு இல்லைங்கிறத தாண்டி வெறும் பீதி தான் நம்மளை கொல்லும். அந்த மாதிரி நடக்கிற விஷயமா கூட அந்த காந்தாரா 2ல இருக்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன இவ்வளவு நேரம் விஷயத்துல எனக்கே கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. எனக்கு பின்னாடியே ஒரு பூதடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே சார், சிறப்பு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில கதை வாசிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கிடுவோம். ஸோ அது கூட ஒரு நமக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிந்தனையை தூண்டிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் எவ்வளோ அறிவியல் சில உண்மைகள்லாம் இருக்கு, அதையும் தாண்டி ஏதோ சில விஷயங்கள் நடக்குது, அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே சார், ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் தகவல் கொடுத்தீங்க. அடுத்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வாங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கும் நம்ம தெரியப்படுத்திடலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப திகிலான அனுபவங்கள் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் ஏன் கலந்துக்கலாம் அப்படின்றது இவர் சொல்லி தான் நமக்கே தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியாகவும் நம்மளுடைய வலைப்பேச்சந்திரன் அவர்களுடைய நிகழ்ச்சி இருக்குது. ஒவ்வொரு வாரங்கள்லையுமே ரொம்ப சிறப்பாக இந்த 2 பகுதிகளில் ரொம்ப அழகான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய வீப்லேயும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப்போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளன் ஐசக். டாடா.